இப்போ இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்கேன்டா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் என்ன சிச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு, உங்கள் பார்ட்னரோட ஃபீலிங் என்ன, உங்கள் லவ் அடுத்த லெவலுக்கு போகுமா என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கண்டா. உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் அல்லது உங்களோட பார்ட்னர் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுறீங்க. பழைய மாதிரி இல்லையே, பழைய மாதிரியான ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்கலாம், பழைய மாதிரியான உங்களுக்குள்ள ஒரு உரையாடல் இல்லாமல் இருக்கலாம், பழைய மாதிரி ஒரு லவ் இல்லாமல் என்னவோ முன்ன மாதிரி இப்போ இல்லை என்ற உணர்வு உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில் இருக்கலாம். மாதிரியான எனர்ஜி இந்த கார்ட்ஸில் தெரியுது. ஆனால் உங்களுக்கு ஒரு சூப்பரான மெசேஜ், உங்களுக்குள்ள எகெயின் ஒரு ரொமான்டிக் சைக்கிள், ரொமான்டிக்கான விஷயங்கள் திரும்ப வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு குட் நியூஸ் ஒன்று வரலாம் உங்கள்கிட்ட, அல்லது உங்கள் பார்ட்னர் எகெயின் உங்களை அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் லவ்வை சொல்கிறதுக்காக உங்கள் ஒன் சைடை லவ் பண்ணுறீங்கண்டா உங்கள் பர்சன்கிட்ட இருந்து உங்களுக்கான லவ் மெசேஜ் ஏதாவது வரலாம், அல்லது நீங்கள் போய் அவங்கள்ட்ட சொல்லலாம். நீங்கள் நினைக்கிற பர்சனும் உங்களோட நபரும் உங்களை தான் நினைச்சிட்டே இருக்கிறார். அவர் நினைக்கிறது மட்டும் இல்லை, நீங்களும் அவரை நினைக்கிறீங்களா என்ற கேள்வி அவருக்கு இருக்குது. நின்னா படுத்தா தூங்கினா எப்போவுமே அவர் உங்களை பற்றியே நினைச்சிட்டு இருக்கிறார். எல்லா நேரமுமே உங்களோட திங்கிங் அவர்கிட்ட மண்டையில் ஓடிட்டே இருக்குது. வேறு வேலைகள் செய்தால் கூட அவரோட மனசில், மூளையில், சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் தான் இருக்கிறீங்க. நீங்களும் அவரும் ஒண்டா வாழ்கிறதுக்காகத்தான் பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சதே ஒண்டா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான். இது எழுதப்பட்ட விதி என்று சொல்லி உங்கள் பார்ட்னர் நினைக்கிறார். இந்த ரீடிங் பார்க்குறவங்கள சிங்கிளாக இருக்கிறவங்க உங்களை பார்ட்னரை நினச்சிட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் பர்சன் ஒரு பொக்கையோட அல்லது ஒரு சிங்கிள் பூவோட உங்களுக்கு மனசை ஷேர் பண்ணுவார் என்ற மாதிரியான ஒரு ரொமான்டிக் அப்ரோச் ஒன்று உங்களோட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. சில பேருக்கு பிரேக்கப் ஆகியிருந்தா, விட்டு போயிருந்த உறவு கூட, பழைய உறவு எங்கேயோ இருந்த நீங்கள் மனசில் காதலிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க கூட மீண்டும் உங்களோட ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி தான் பார்த்தாலுமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, நோ கண்டெக்ட் சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க, சிங்கிளாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான அப்ரோச் உங்கள் பர்சன்கிட்ட இருந்து வர்றதுக்காக இருக்குது. அது ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கலாம், நீங்கள் ரெண்டு பேரும் திரும்ப கதைக்கிற வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது லவ்வாக சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். சேர்ந்து அகெயின் உங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு வரும்ன்ற மாதிரியான எனர்ஜி இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது தெரியுது. அந்த பழைய நினைவுகளோட அவர் உங்கள்கிட்ட திரும்ப வரணும்னு நினைக்கிறார். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் பர்சனை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா, அவங்க உங்களுக்கு லவ் சொன்னாங்களா, நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு லவ் சொன்னீங்களா, மெசேஜ் வந்ததா, கம்யூனிகேட் பண்ணீங்களா என்று சொல்லி அகெயின் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவளோட காத்துட்ருக்கிறேன். இது ஒரு ஜென்ரலான ரீடிங் தான். இந்த ரீடிங் ரெசனேட்டான லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.